வணக்கம் நண்பர்களே, நேற்று நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டேன். சாயந்தரமா எந்திரிச்சிருந்தா தான் என் நாளே ஸ்டார்ட் ஆச்சு. நான் எந்திரிக்கும் போதே அரை நாள் முடிஞ்சு போனதுனால எனக்கு கிடைச்சதே அரை நாள் தான். அதனால இன்னைக்கு வீடியோவும் சின்னதாக தான் இருக்கும். தூங்கி எந்திரிச்சு பாய்ஸோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு காலையில தூங்கி எந்திரிச்சு எப்படி காஃபி குடிக்கணும் அதே மாதிரி சாயந்தரமும் காஃபி தான். உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு காஃபினா எவ்வளவு பிடிக்கும்னு. ஆனா கூடிய சீக்கிரம் காஃபி குடிக்கிறத நிறுத்திடலான்னு இருக்கேன். பொதுவாக கெஃபைன் குடிச்சா தூக்கம் வராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெகுலரா ஸ்ட்ராங்கா 2 வேளை காஃபி குடிக்கிறதுனால என் பாடிக்கு கெஃபைன் டாலரன்ஸ் ஆயிடுச்சு. மைண்ட் ஆக்டிவா இருக்கனால தான் கெஃபைன் எடுக்கிறேன். நேத்தே பார்த்திருப்பீங்க, காலையில காஃபியை குடிச்சிட்டு வந்து தூங்கியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு கெஃபைன் என் பாடியில ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால கொஞ்ச நாள் கெஃபைனுக்கு பிரேக் கொடுத்துட்டு அந்த பிரேக் டைம்ல கெஃபைன் டாலரன்ஸ் மறுபடியும் ரீசெட் பண்ணலாம்னு இருக்கேன் நண்பர்களே. சரி, ரொம்ப நாளா நானா குட்டியோட ட்ரை ஃபுட் வாங்குறது பெண்டிங்லேயே இருந்தது. அதான் இன்னைக்கு போயிட்டு அவன் ரெகுலரா சாப்பிட்ற காத்ரேஜ் நிஞ்சா ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க வீட்டு நாய்க்குட்டிங்களுக்கும் இந்த காத்ரேஜ் நிஞ்சா தாராளமா ட்ரை பண்ணலாம். உண்மையிலே இந்த ஃபுட் நல்லா இருக்கு நண்பர்களே. என் வைஃப் இன்னைக்கு இட்லி சாப்பிடணும்னாங்க. நம்ம வீட்டில் எப்ப பாரு பிரெட் ஓட்ஸ் தான் இருக்கும். வர வழியில ஹோட்டல்ல அவங்களுக்கு இட்லியை வாங்கி கொடுத்து நானும் சப்பாத்தியை சாப்பிட்டேன். எங்க டின்னர் ஓவர். வீட்டுக்கு வந்தோன்னா வாங்கிட்டு வந்த ஃபுட்டை நானாக்கு கொடுத்துட்டு ஜுங்கு பயலுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. நண்பர்களே, இன்னைக்கு நாள் அவ்வளோதான், பெருசா வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராத்திரி 10:30 மணிக்கே போய் நான் தூங்க போறேன். நீங்களும் சீக்கிரமா போய் தூங்கிடுங்க. வரட்டா, பாய்.